வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நாம் கேட்க போகிற கதை சோம்பேறித்தனம். ஒரு கிராமத்தில் 3 சோம்பேறிகள் இருந்தாங்க. அந்த 3 சோம்பேறிகளும் ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க ஒருத்தரை வந்து சந்திக்கிறதையே ரொம்ப சோம்பேறித்தனமாக நினச்சாங்க. எழுந்து போய் அவன் வீட்டு கதவை தட்டி நம்ம அவங்கிட்ட பேசணும், அதுக்கு நம்ம வீட்டிலே இருந்துடலாம் இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காம நீண்ட நாட்கள் இருந்தாங்க. ஒரு நாள் 3 பேரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஆற்றங்கரையில சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 3 பேரும் அவங்க வீட்டில இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மெதுவா நடந்து, இந்த சோம்பேறிகள் எப்படி நடப்பாங்கன்னா, கொஞ்ச தூரம் நடப்பாங்க, எங்க மரம் கிடைக்குதோ அந்த நிழல்ல உட்கார்ந்துருவாங்க. இப்படியே உட்கார்ந்து அவங்க எப்படியோ அந்த ஆற்றங்கரையில வந்து சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தது. அங்க இருந்து 3 நண்பர்கள்ல ஒருத்தர் சொல்றாரு, அப்பா, நான் ரொம்ப நாள் கழிச்சு நடந்து வந்ததுல என்னோட இடுப்பு கை கால்லாம் லைட்டா வலிக்குது, நம்ம போய் ஓய்வு எடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆழமர நிழல்ல இவங்க 3 பேரும் போய் உட்கார்ந்துடுறாங்க. அந்த ஆலமரத்துக்கு மறுபுறம் நம்ம துறவி ஒருவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த துறவி வந்து இந்த கிராமத்து மக்களுக்காக நிறைய வேண்டுதல்களை இறைவனிடம் வைக்கிற ஒரு சாதாரண துறவி. அவரை பார்த்தா அந்த கிராமத்துல இருக்க எல்லோருக்கும் ரொம்ப மரியாதை. இந்த 3 சோம்பேறிகளை பத்தி துறவி கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க குடும்பத்தாரும் சரி, அந்த கிராமத்தாள்களும் சரி, இந்த சோம்பேறிகளை எப்படியாவது திருத்தணும்னு நிறைய முயற்சி பண்ணாங்க. ஆனா எல்லா முயற்சியும் தோல்விதான். அந்த ஆற்றங்கரையில இருக்க ஆலமரத்து கீழே உட்கார்ந்த 3 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. முதல் சோம்பேறி சொன்னாரு, அங்க பாரு, ஒருத்தர் அந்த ஏற்கலப்பையை எடுத்து தோல் மேல வச்சுக்கிட்டு எவ்வளவு வேகமா நடந்து போறாரு. என்ன அவசியம் அவ்வளவு கனமான ஏற்கலப்பை, அவரோட தோல் எவ்வளவு வேகமா நடந்து போறாரு. அந்த ஏற்கலப்பையெல்லாம் தூக்கவே கூடாது. முதல்ல இது மாதிரி வேகமாலாம் நடக்கவே கூடாது, பொறுமையா நடக்கணும். என்ன, நம்ம உழைச்சி நம்ம சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இவன் உழைக்கலன்னா இவன் மனைவி உழைக்க போறா, இவன் பசங்க உழைக்க போறாங்க, உட்கார்ந்து அழகா சாப்பிடலாம்ல. உழைக்க தெரியாத மனுஷன் இப்படி போய் உழைச்சி உழுது என்னத்தை சாதிக்க போறான். 2வது சோம்பேறி சொல்றாரு, அங்க இருக்கிற அம்மாவை பாரு, அந்த அம்மா பானை நிறைய தண்ணியை சுமந்துட்டு போறாங்க. இவங்க இவ்வளவு சுமையை இடுப்புலையும் தலையிலையும் வச்சுக்கிட்டு வீடு வரைக்கும் நடந்து போகணும். இவங்க போலன்னா இவங்க கணவர் வந்து எடுக்க போறாரு. ராணி மாதிரி ஜம்முன்னு வீட்டுல இல்லாம எதுக்கு இந்த அம்மா கஷ்டப்படுது? இந்த மக்களுக்கெல்லாம் பொழைக்கவே தெரியல. இந்த மாதிரி அதிகமான சோம்பேறித்தனமான வார்த்தைகளை, எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த துறவி வந்து இவங்க 3 பேரையும் திருத்துறதுக்கான ஒரு வழி நமக்கு கிடைச்சிருக்கு, கண்டிப்பா இந்த நேரத்தை நம்ம வந்து கைவிட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாயக்காடை உருவாக்குறாரு. மாயக்காடுனா அது ஒரு மந்திர காடு, இவரோட ஞான திருஷ்டியிலிருந்து உருவான காடு. திடீர்னு இந்த 3வது சோம்பேறி என்ன பண்றான், திரும்பி அந்த மாயக்காட்டை பார்க்கறான். அந்த மாயக்காட்டை பார்த்த உடனே, இந்த வழியா தானே நடந்து வந்தோம், இப்படி ஒரு அடர்த்தியான காடை நம்ம பார்த்ததே இல்லையே, ரொம்ப அழகா இருக்கே, செடி கொடிலாம் ரொம்ப பசுமையா இருக்கே. இவங்க கண்களுக்கு அந்த காடு எப்படி தெரியுதுன்னா, எல்லா மரத்துலேயும் மாம்பழங்கள், கொய்யா பழங்கள், சப்போட்டா, சாத்துக்குடி எல்லாம் பழுத்து தொங்குற மாதிரி காட்சி தருது. இந்த மரத்துல எல்லாம் பாரு எவ்வளவு பழங்கள், கீழே இருந்து சும்மா ஒரு கல்லை எடுத்து அடிச்சாலே நமக்கு பழங்கள் கிடைச்சிடும், அப்படித்தானேன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த துறவி அந்த காட்டுள்ள இருந்து அருமையான உணவு வாசனைய வர வைக்கிறாரு. அது காத்து வழியா இவங்க மூக்குகளுக்கு வருது. இவங்க ஆல்ரெடி வேலையே செஞ்ச ஆளுக கிடையாது, இப்போதான் அதிசயமா வீட்டுல இருந்து நடந்து ஆற்றங்கரைக்கே வந்திருக்காங்க. கண்டிப்பா பசிக்கும் இவங்களுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நல்ல உணவுப் பொருட்கள் வாசனையா அந்த காட்டுல இருந்து வெளியே வருது. இந்த உணவுப் பொருட்கள் வாசனையா அவங்க இருக்கிறவங்க ஸ்மெல் பண்ண ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது. 3 பேரும் என்ன பண்றாங்க, அந்த காட்டுக்குள்ள போய் எங்க அந்த உணவு பொருட்கள் வாசனை வருதுன்னு பாப்போமா அப்படின்றாங்க. இவங்க 3 பேரும் தான் சோம்பேறியாச்சே. முதல் சோம்பேறி சொல்றான், ஐயோ, ஒரு 10 அடி நடந்தா அந்த காடு, 10 அடி நடக்கணுமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு முதல் சோம்பேறி சொல்றான். 2வது சோம்பேறி சொல்றான், பழம் இருக்கு, ஆனா நம்ம 3 பேர்ல அதை யாரு பறிச்சு கொடுக்கறது அப்படின்னு. இந்த
மூன்றாவது சோம்பேறி சொல்றாரு, அந்த உணவு வாசனையை பாருங்க, இந்த மாதிரி உணவெல்லாம் நம்ம கிராமத்துல யாரும் சமைக்கவே மாட்டாங்க, ஏதோ அதிசயமா நாம் சமைக்கிற வாசனை வருது, நாம ஏன் உள்ள போய் பார்க்க கூடாது, மெதுவா நடந்து போவோமே, என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த 3 சோம்பேறிகளும் மெதுவா எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வாசனை அவங்க அந்த மாய காட்டை நெருங்க நெருங்க வாசனை அதிகமா வருது. இவங்களும் அந்த மாய காட்டுக்குள்ள போறாங்க. இவங்க அந்த மாய காட்டுக்குள்ள போனதும் இவங்க வந்த வழி அடைக்கப்படுது, மரங்களாலும் செடிகளாலும் அடைக்கப்படுது. எந்த வழியில இவங்க வந்தாங்கன்றதே இவங்க மறந்து போறாங்க. இத பார்த்த 3 சோம்பேறிகளுக்கும் குழப்பமாகுது. என்ன இது, ஏதோ செடி கொடியெல்லாம் நகர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு. வழிதானே, கண்டுபிடிச்சுக்கலாம், முதல்ல இங்க இருக்க பழங்கள் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மரத்தை பார்த்தா மரங்கள் எல்லாம் வெறும் இலைகளோட மட்டும்தான் இருக்கு. என்னப்பா, எல்லா மரங்களும் வெறும் இலையோடையும் கிளைகளும் இருக்கு, நாம தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது மரம் ஃபுல்லா பழமா இருந்ததே அப்படின்னு. 3 சோம்பேறிகளும் வந்த வழியும் மறந்து போச்சு, இந்த காட்டுல தெரியாம மாட்டிக்கிட்டோமோ, இந்த மாதிரி காடை நம்ம கிராமத்துல நான் சின்ன வயசுல இருந்து பார்த்ததே இல்லைன்னு பேசிக்கிட்டே கொஞ்ச தூரம் அடி மேல அடி எடுத்து நடந்துக்கிட்டே போறாங்க. நடந்து போனா திடீர்னு அந்த காட்டுக்குள்ள மழை அடிக்குது. மேகங்கள்லாம், வானத்துல இருக்க மேகங்கள்லாம் இருளா மாறி திடீர்னு மழை வருது. மழைக்கு ஒதுங்க இடம் தேடும் போதுதான் ஒரு குகை அவங்க கண்ணுக்கு தெரியுது. அந்த குகைக்குள்ள போறாங்க. முதல் சோம்பேறி சொல்றான், உள்ள சிங்கம் புலி ஏதாவது இருக்குமோன்னு. இரண்டாவது சோம்பேறி, நம்ம கிராமத்துல இருந்தா ஜனங்க அடிச்சே கொன்னுடுவாங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு. மூன்றாவது சோம்பேறி, போய் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போனா இவங்க பயந்த மாதிரி உள்ள எதுவுமே இல்லை, அது ஒரு காலி குகை. அடிக்கிற மழைக்கு அமைதியா 3 பேரும் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து அந்த மழையை பார்த்துட்டு இருக்கும் போது முதல் சோம்பேறி சொல்றான், எனக்கு எல்லாம் சரிதான், ஆனா நம்ம பசியில இருக்கோமே, இந்த மழை பேய் மழையா இருக்கு, எப்படி போய் நம்ம உணவு தேடுறது. இரண்டாவது சோம்பேறி சொல்றான், அது மட்டும் இல்ல, நம்ம பார்த்த மரத்திலேயே பழங்கள் எல்லாம் காணாம போச்சு, எனக்கு என்னவோ நமக்கு உணவு கிடைக்கிற மாதிரி தெரியல, நம்ம அப்படியே நல்லா இருக்கு குகை, நல்லா கதகதன்னு இருக்கு, வெளியே மழை வருது, கைய காலை நீட்டி தூங்குவோமே அப்படின்னு சொல்லி 2 சோம்பேறிகளும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மூன்றாவது சோம்பேறிக்கு மனசுல ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கு, இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே போயிடணும், நம்ம இந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கோம், வழி கண்டுபிடிச்சு வெளியே போயிடணும்ன்ற ஒரு எண்ணம் மட்டும் அவனுக்கு தோன்றிட்டே இருக்கு. அந்த எண்ணத்தோட அந்த குகையை சுத்தி முத்தி பார்க்கும் பொழுது அந்த குகையில இருக்க ஒரு ஜன்னல், அதாவது ஒரு சின்ன ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல்ல ஒரு விதைப்பை வைக்கப்பட்டிருக்கு. அந்த விதைப்பை பக்கத்துல ஏதோ ஒரு ஓலையில குறிப்பு வைக்கப்பட்டிருக்கு. இந்த மூன்றாவது சோம்பேறி முதல் சோம்பேறியையும் இரண்டாவது சோம்பேறியையும் எழுப்புன உடனே இங்க என்னவோ இருக்கு, வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி 3 பேரும் போய் பார்க்கறாங்க. அந்த 3 சோம்பேறிகளும் அந்த ஜன்னல் கிட்ட போன உடனே அந்த மூன்றாவது சோம்பேறி அந்த குறிப்பை எடுத்து முதல்ல படிக்கிறாரு. படிக்கும்போது அதுல என்ன எழுதியிருக்குன்னா, இந்த விதை பையில ஒரு விதை இருக்கு, இந்த விதை 1 மணி நேரத்துல எல்லாம் மரமா வளர்ந்து உங்களுக்கு சுவையான கனிகளை கொடுக்கும், ஆனா இந்த விதைய 6 அடி தோண்டணும், 6 அடி தோன்றினாதான் இந்த மண்ணுல அந்த விதை முளைக்கும்னு எழுதியிருக்கு. இதை பார்த்த 3 சோம்பேறிகளும் வெளியில போய் உணவு தேடுவோம், முதல்ல மழை நிக்கட்டும், வெளியே போய் உணவு தேடுன அப்புறம் இந்த விதையை என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மழையும் மெதுவா நிக்குது. 3 பேரும் வெளியே உணவு தேடுறாங்க. வெளியே போற ஊருக்குள்ள போற வழியையும் தொலைச்சாச்சு, பசிக்குது, உணவும் இல்லை. முதல் சோம்பேறி மெதுவா நடக்கிறாரு. இரண்டாவது சோம்பேறி வாய் நிறைய பினாத்தலோடவே நடக்கிறாரு. என்னடா இது, இங்க மாட்டிக்கிட்டோம், வீட்டுல இருந்தா இந்நேரம் அம்மா சாப்பாடு போட்டிருப்பாங்க, அப்பா இந்நேரம் வேலைக்கு போயிட்டு ஏதாவது பழங்கள் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, நான் காலை நீட்டி போட்டு ராஜா மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன். மூன்றாவது சோம்பேறி ஒரு யோசனையாவே வராரு. எப்படியாவது இந்த இடத்துல இருந்து வெளியே போயிடணுன்ற எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்கு. இந்த காடு அவங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் போய் தேடுறாங்க. அவங்க சோம்பேறித்தனத்தையும் கடந்து கொஞ்ச தூரம் நடந்தே போறாங்க. எந்த மரத்திலையும் கனிகள் கிடையாது, எல்லா மரமும் கிளைகள் இலையோட மட்டும்தான் இருக்கு. உடனே 3 சோம்பேறிகளும் வாங்க நம்ம திரும்ப குகைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குகைக்கு வராங்க. இந்த மூன்றாவது சோம்பேறி சொல்றான், ஒரு 6 அடி பள்ளத்தை தோண்டுனா இந்த
இந்த விதையை போட்டா 1 மணி நேரத்துல நம்ம சாப்பிட பழங்கள் கிடைக்குமே, நாம ஏன் இப்படி சுத்தணும், கை கால்லாம் வலிக்குமே. அதுக்கு முதல் சோம்பேறி சொல்றாரு, எல்லாம் சரிதான், யார் அந்த 6 அடி பள்ளத்தை தோன்றுது அப்படின்னு கேட்கிறாரு. 3வது சோம்பேறி சொல்றான், சரி 2 அடி நீங்க தோண்டுங்க. 2 அடி 2வது சோம்பேறி தோண்டட்டும். 3வது 2 அடி நான் தோண்டுறேன், நான் அந்த விதையை விதைக்கிறேன், 2 அடி நான் மூடுறேன், அடுத்தடுத்த அடிகளை நீங்க மூடிடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி நீ ஏதோ சொல்ற செய்யலாம், ஆனா இந்த மண்ணு தோன்ற வேலைலாம் எனக்கு ரொம்ப கஷ்டம், உடம்பு வலிக்குமே அப்படின்றார். வேற வழி இல்லை, இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும், ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றார். 3 பேரும் முடிவு பண்ணி முதல் சோம்பேறி 2 அடி தோன்றாரு. தோண்டிட்டு அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்நாள்ல வேலை செஞ்சதே கிடையாது. ஆஹா, உடம்புல இருந்து ஏதோ சில்லுன்னு துளி துளியா வெளியே வருதே, என்னது அது, என் தலையெல்லாம் வேற ரொம்ப சூடா இருக்குது, என்ன அது எனக்கு, ஐயோ இதுக்கு பேர் தான் வேர்வை அப்படின்னு 2வது சோம்பேறி சொல்றான். ஐயோ என் உடம்புல இருந்து வேர்வை வந்துருச்சா, நான் அப்படியா இன்னைக்கு உழைச்சிட்டேன், என்னமோ போங்க நான் போய் தூங்க போறேன்னு அந்த மண்வெட்டி மாதிரி இருக்க ஒரு விஷயத்த கீழே போட்டுட்டு போய் தூங்கிடுறான் முதல் சோம்பேறி. 2வது சோம்பேறியும் 2 அடி பள்ளம் தோன்றாரு. பள்ளம் தோண்டிட்டு, ஐயோ என்னால முடியாது சாமி, நீ இனிமே பாத்துக்கோ, எங்களுக்கு பழம் கூட வேண்டாம், இதுக்கு மேல எங்களை உழைக்க மட்டும் கூப்பிடாத, என் வாழ்நாள்ல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சதே கிடையாதுன்னு 2வது சோம்பேறியும் போய் படுத்து தூங்கிடுறான். 3வது சோம்பேறி மீதி இருந்த 2 அடி பள்ளங்களையும் தோன்றிடுறாரு. நல்லா தூண்டிட்டு அந்த பள்ளத்துல அந்த விதைய வைக்கிறாரு. அந்த விதைய வச்சு இப்ப பள்ளத்தை மூடணும்ல, மண்ணு போட்டு மூடினா தானே விதை முளைக்கும். இந்த 3வது சோம்பேறி மத்த 2 சோம்பேறிகளுக்கும் குரல் கொடுத்து பாக்குறாரு. அவங்க 2 பேரும் அங்க இருந்து எழுந்து வர மாதிரியே தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு உழைச்சதுனால ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. இந்த 3வது சோம்பேறி என்ன பண்றாருன்னா, அந்த மண்ணைய அந்த பள்ளத்துக்குள்ள தானே மூடுறாரு. அந்த மண்ணை போட்டு அந்த விதைய தானே மூடுறாரு. மூடிட்டு அந்த பள்ளத்தை ஃபுல்லாவே நிரப்பிட்டு மண்ணால நிரப்பிட்டு, இவரும் ஒரு சோம்பேறி தானே, இவருக்கும் கை கால்லாம் ரொம்ப வலிக்குது, மயக்கமா இருக்குது. அந்த பள்ளத்து பக்கத்திலேயே கொஞ்ச நேரம் உட்கார்றாரு. மழை வந்ததுனால மண்ணும் ஈரமா தான் இருக்கு. இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வினாடிகளை என்ற அந்த சோம்பேறி 1 2 3 4 5ன்னு அந்த 3வது சோம்பேறி எண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அவன் புதைச்சி வச்சு அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு தளிர் ஒண்ணு முளைக்குது. மண்ணை தடுத்துட்டு அது இந்த தளிர் வெளியே வர்றதை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை இது வரைக்கும் அவன் அனுபவிச்சதே கிடையாது. அந்த தளிர் என்ன பண்ணுது, செடியா மாறுது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல செடி வளர ஆரம்பிக்குது. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அது ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அவன் மேல பூக்கள் எல்லாம் உதிருது. அந்த மரத்துல பூக்கள் விட ஆரம்பிச்சிடுது. பூக்களுக்கு அப்புறம் காய்கள் விடுது. காய்கள் விழுந்த அப்புறம் 3 மாம்பழங்கள் கிடைக்குது. 3 மாம்பழங்கள் தான் அந்த பெரிய மரத்துல வளருது. இதை பார்த்ததும் இந்த 3வது சோம்பேறி ஓடி போய் அந்த மற்ற 2 சோம்பேறிகளையும் எழுப்புறாரு. எழுந்துருங்க எழுந்துருங்க, அங்க பாருங்க நமக்கு பழம் கிடைச்சிருச்சு, ரொம்ப நல்லா இருக்கு, அந்த 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 வண்ணத்தை பார்க்கும் போதே வாசனையை பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. 2 பேரும் எழுந்து வராங்க. எழுந்து பார்க்கும்போது, என்ன இது இவ்வளவு பெரிய மரம், எப்போ வளர்ந்தது, ஓ 1 மணி நேரத்துல வளர்ற மரம்ல, நம்மள மாதிரி இதுவும் சோம்பேறி போல இருக்கு, குட்டி குட்டியா வளர்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு ஒரேடியா வளர்ந்துருது அப்படின்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 3வது ஆள் சொல்றாரு, எனக்கு அந்த பழத்தை சுவைக்கணும் போல இருக்கு, யாரு மரம் ஏறுறதுன்னு முடிவு செய்யலாம் அப்படின்றாரு. முதல் 2 சோம்பேறிகள் சொல்றாங்க, கண்டிப்பா எங்களால முடியாது, இந்த மண்ணை தோண்டதே இன்னும் எங்களுக்கு கழுத்து வலியும் கால் வலியும் போடல, இதுல இந்த அவ்வளோ பெரிய மரத்தை 6 அடி மரத்தை ஏற சொல்றியா நீ அப்படின்னு சொல்ற. என்ன இது, மரத்தை நானே ஏறணுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. அந்த 3வது சோம்பேறி விதை போட்டும் அந்த புளிய மண்ணை போட்டு மூடணும், இதெல்லாம் செஞ்சோம்ல, மரமும் நம்மளால ஏற முடியும்னு ஏதோ ஒரு எண்ணம் தோன்ற அவர் என்ன பண்றாரு, கடன்னு மரத்துல ஏறுறாரு. மரத்துல ஏறி முதல் பழத்தை முதல் சோம்பேறிக்கும் 2வது பழத்தை 2வது சோம்பேறிக்கும் போடுறாரு. பழம் கிடைச்ச உடனே 2 சோம்பேறிகளும் குகைக்குள்ள போய் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. 3வது சோம்பேறி அவருக்கான பழத்தை பறிச்சுக்கிட்டு பத்திரமா ஒரு கையில பழத்தை வச்சுக்கிட்டு பத்திரமா இறங்கி வராரு. அந்த மரத்தை விட்டு இறங்கினதும் அந்த பழத்தோட வாசனையும் அந்த பழத்தையும் பார்க்கும் பொழுது அவர் அந்த
விதைய விதைக்கிறதுக்காக உழைச்சாரு பாத்தீங்களா, அந்த உழைப்புக்கான பலன் அந்த பழம் அப்படின்னு அவருக்கு முதல் முறையா தோணுது. உழைச்சா ஒரு நாள் நமக்கு நல்ல விஷயம் கையில கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே, அதுக்கு அர்த்தம் இதுதானா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அவர் உடல் வலியை தவிர அவரும் ஒரு சோம்பேறியா வாழ்ந்த மனிதர் தான். அவர் உடல் வலி, மன வலி, இப்ப வீட்டுக்கு போனோம், இடம் தெரியல, வழி தெரியலன்ற மன வலியை தாண்டி அந்த பழம் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது, ஒரு மன திருப்தியை கொடுக்குது. அவர் என்ன பண்றாரு, ஆர்வத்தோட அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவ்வளவு இனிப்பா இருக்கு. அந்த பழத்தோட இனிப்பை நம்மளால சொல்லவே முடியாத அளவுக்கு இனிப்பா இருக்கு. அதே நேரத்துல அந்த குகைக்குள்ள இருந்த 2 சோம்பேறிகளும் வாந்தி எடுக்கிறாங்க. மாம்பழம் இப்படி கசக்குமா, எப்படி எல்லாம் கசக்குது தெரியுமா, வாயில வைக்க முடியல, கெட்ட நாத்த வருது, கசக்குது, எப்படி நீ இப்படி சாப்பிடுற அப்படின்னு இவனை பார்த்து கேக்குறாங்க. என்னது கசக்குதா, எவ்வளவு இனிமை தெரியுமா, எவ்வளவு இனிப்பு தெரியுமா, எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அப்படின்றார். அடப்போ உனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குகைக்குள்ள போய் திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்றது புரியாம அந்த பழத்தை, இனிமையான பழத்தை ஆசை தீர சாப்பிட்றான் அந்த 3வது சோம்பேறி. திடீர்னு அவங்க வந்த வழியில அவங்க வந்த அந்த பாதை அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. இவன் ஓடி போய் மற்ற 2 சோம்பேறிகளை எழுப்புறான். எழுந்துருங்க, நம்ம வந்த பாதை இப்ப கண்ணுக்கு தெரியுது, இப்ப போனா நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு. நல்லா தூங்குறேன், ரொம்ப நாள் கழிச்சு 2 அடி பள்ளத்தை தோண்டி இருக்கேன், என்னால சுத்தமா முடியல, நீ என்ன மன்னிச்சுடு, நீ வேணா போய, எங்களை விட்டுட அப்படின்றான். நீங்க வெளியே போனாதான் நம்ம வீட்டுக்கு போக முடியும், வீட்டுக்கு போனாதான் மறுபடியும் நம்ம வாழ்க்கையை தொடங்க முடியும்னு சொல்றான். அவங்க 2 பேரும் எங்களால கொஞ்சம் கூட நகர முடியாது, உடம்பு ரொம்ப வலிக்குது, நீ எங்களை தொல்லை பண்ணாதன்னு சொல்லி அதட்டுறாங்க. இந்த 3வது சோம்பேறி இவங்களோட இருக்கிறதா, அந்த பாதை வழியா நடந்து போறதான்னு யோசிக்கிறாரு. ஆனா இவங்களோட இருந்தா இதே வாழ்க்கையை தான் நம்ம தொடர முடியும், நம்ம இன்னைக்கு பட்ட சந்தோஷத்தை நம்ம அம்மா கிட்டையும் நம்ம குடும்பத்தார்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லி அந்த பாதை வழியா நடந்து போறாரு. நடந்து போனவருக்கு அந்த ஆற்றங்கரை சேர்ந்துடுது. அந்த ஆற்றங்கரை சேர்ந்ததும் அவரோட பாதை அடைக்கப்படுது. இத ஆச்சரியமா பார்த்த அந்த 3வது சோம்பேறிக்கு கண்கள் முன்னாடி துறவி நிக்கிறாரு. துறவி பேச ஆரம்பிக்கிறாரு. வாப்பா, இன்னைக்குதான் உன் வாழ்நாள்ல உழைப்புக்கான பலனை கை மேல பாத்தியான்னு கேக்குறாரு. ஐயா, உண்மையா சொல்றேன், நல்ல உழைப்புக்கு அப்புறம் நம்மளோட பலன் கண்ணு முன்னாடி தெரியும் பொழுது அதோட திருப்தியே தனி ஐயா. இன்னைக்கு அந்த மாம்பழத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு புதுவித உணர்வு ஏற்பட்டது. இந்த மாதிரி தினமும் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன், எனக்கான பலன் என் கையில இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பப்போ தயங்காம உழை, உன்னை மட்டும் இல்லை உன் குடும்பத்தாரையும் காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, அந்த 3வது சோம்பேறி இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள எங்களை நீங்க மாட்டி விட்டது நீங்க தானா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு துறவி சொல்றாரு, எப்பவும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னா நம்ம எண்ணங்கள்ல குழப்பங்கள் ஏற்படணும். முதல்ல ஒரு பெரிய குழப்பத்துக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த குழப்பத்துல இருந்து நம்ம வெளியே வர வர நமக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கான பதிலும் நம்ம வாழ்க்கை நமக்கு கொடுத்துக்கிட்டே வரும். இததான் எல்லாரும் அனுபவம்னு சொல்லுவாங்க. இந்த அனுபவம் எல்லாருக்கும் எப்பவுமே ஏற்பட்டுறாது, வயதுக்கு ஏற்ப அவங்க தெளிவாயிட்டே வருவாங்க. அதே மாதிரி உனக்கான அனுபவத்தை நான் கொடுத்தேன், ஒரு குழப்பத்தை கொடுத்தேன். ஆனா மற்ற 2 பேரும் குழப்பத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான வழியையும் செய்யல, அதை யோசிக்க கூட இல்லை. ஆனா நீ உன்னோட எண்ணத்தையும் உன் மூளையையும் உன் உடலையும் நேர்கோட்டுல வச்சு என்னைக்குமே இல்லாம உன் சோம்பேறித்தனத்துல இருந்து வெளியே கொஞ்சம் உழைச்ச, அதுக்கான பலன் உனக்கு கிடைச்சதும் மன நிறைவா தினமும் உழைக்கணும்னு தயாராயிட்ட, அதனால நீ வெளியே வந்துட்டப்பா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அவரு துறவி காலில் விழுந்து வணங்கிட்டு நடந்ததை எல்லாம் தன்னோட குடும்பத்தார்கிட்ட சொல்றதுக்காக அங்கிருந்து ஓடி போயிடுறான் இந்த 3வது சோம்பேறி. மற்ற இருவரும் அந்த குகை மாய காட்டுக்குள்ள அந்த குகைக்குள்ள தூங்கிட்டே இருக்காங்க. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு தெளிவு வரணும்னா நம்ம அந்த குழப்பத்துக்குள்ள போகணும். அந்த மாயக்காடு தான் நம்ம மனசுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஏதோ ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்போம், எப்பவுமே நமக்குள்ள அந்த கேள்வி எழுந்துட்டே இருக்கும். எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, என்ன ஏன் எல்லாரும் இப்படி நடத்துறாங்க, நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன்னு நிறைய கேள்வி நமக்குள்ள எழுந்துட்டே இருக்கும்.
அது ஒரு நாளைக்கு நமக்கு தெளிவாகணும்னா ஒரு சில குழப்பங்கள்ல நம்ம இருந்துதான் ஆகணும். நமக்குள்ள நாம கேட்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னா நம்ம பதில தேடணும். நம்ம மனசை குழப்பி இது எப்படி, இது ஏன் நடக்குதுன்னு கேட்கணும். நம்ம எண்ணம் என்ன சொல்லுதோ, நம்ம அறிவு என்ன சொல்லுதோ அதை கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருக்கோம். நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள்ல இருந்து, சோஷியல் மீடியால இருந்து எல்லாத்துலேயும் நம்மளோட கவனமும் என்ன சிதறல்களும் அதிகமாக இருக்கு. இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியே வந்து ஒரு சில கேள்விகளுக்கு நம்ம பதில் தேடும்போது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 3வது சோம்பேறி மனசு சொல்றத கேட்டான். அவனுடைய எண்ணம் ஒன்னாதான் இருந்தது, எப்படியாவது இங்கிருந்து போயிடணும்னு. அதனால அவன் கிடைக்கிற அந்த சின்ன சின்ன க்ளூஸ் கூட யூஸ் பண்ணான். அது மாதிரிதான் மனுஷ மனமும். 2வது விஷயம் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 3வது சோம்பேறிக்கு மட்டும் எப்படி பழம் இனிப்பா இருந்தது, மற்ற 2 சோம்பேறிகளுக்கும் ஏன் கசக்குதுன்னா, உழைப்புக்கான பலன் இவனுக்கு தான் கிடைச்சது. உண்மையா உழைச்ச அதுக்கான பலன் இவன் கையில கிடைக்கும் பொழுது அது ரொம்ப இனிமையான விஷயம். அது மற்ற 2 பேருக்கும் உழைக்காம கிடைச்சதுனால அந்த பழத்துல இருக்க இனிமை போய் கசப்பா இருந்தது. நம்மள நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்கு. இந்த கோடீஸ்வரர்கள் எல்லாம் பார்த்தா நம்ம ரொம்ப பொறாமப்படுவோம். பேங்க்ல கோடி கணக்குல பணம், ஹை அண்ட் காரு, வாசல்ல பெரிய பங்களா வீடு வித் செக்யூரிட்டி, அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா யாருமே நுழையாத அளவுக்கு பந்தோபஸ்து. இந்த மாதிரி இருக்க ஆட்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கும். வாழ்க்கையை வாழ்றான்பா, இவனுக்கு என்ன அப்படி கிடையாது. அவங்கள உண்மையா உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவங்களால தன்னோட சொந்த குடும்பத்தை கூட அரவணைப்பா பார்த்துக்க முடியாது. எல்லாம் ஒரு திசைக்கு நிற்பாங்க. ஆனா திருப்தின்ற ஒரு விஷயம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? தினமும் உழைச்சி குறைஞ்ச காசு கையில கிடைச்சாலும் அந்த காசுல தான் மனைவி ஏதோ கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ வாங்கிட்டு, தன் குழந்தை ஏதோ கேட்டிருக்கும், அதுக்கு ஏதாவது வாங்கிட்டு, மீதி பணத்துல ஏதாவது நல்லதா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒத்துமையா உட்காந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராமோ ஏதோ ஒரு நகைச்சுவையோ டிவியில பார்த்து மொத்தமா மனசு விட்டு சிரிக்கும் போது இருக்கிற திருப்தியும் சந்தோஷமும் உழைக்காத நபர்கள்கிட்ட இருக்க காசுல கிடைக்கவே கிடைக்காது. கதையில இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு சில இடத்துல ஸ்ட்ரக்காகி நிற்போம். திரும்ப திரும்ப நம்ம அந்த சூழ்நிலையிலே மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சில ஏளனங்கள், தோல்விகள், இந்த மாதிரியான இடத்துல நம்ம அடிக்கடி அந்த விஷயங்கள் எல்லாம் சந்திப்போம். நம்மள ரொம்ப கேவலமா பேசிட்டு போனவங்க திரும்பவும் வந்து கேவலமா பேசுற சூழ்நிலையில இருக்கும். சரி, நம்ம லைஃப் எப்போ மாறும், நம்ம எப்போ இதை தாண்டி போய் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுவோம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தப்பு நம்ம மேலே தான் இருக்கும். அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. நம்மளுக்கான வாய்ப்புகளும் நம்ம அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான தெளிவுகளும் நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த 3 சோம்பேறிகள்ல 3வது சோம்பேறி அந்த விதைன்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டான். மற்ற 2 சோம்பேறிகளும் 2 அடி மண்ணை தோண்டிட்டு போய் படுத்தும் கூட அவன் விடாம அவனோட அடி மண்ணையும் தோண்டி விதைய புதைச்சிட்டு மண்ணை எல்லாருக்காகவும் மூடவும் செஞ்சான். இந்த மாதிரி கொஞ்சம் சிரத்தை எடுத்தா போதும், நமக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்க, ஒரே சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்க அந்த சூழலை விட்டு வெளியே வந்துடலாம். மற்ற 2 சோம்பேறிகளும் வாய்ப்பையும் பயன்படுத்தல, அவங்க சுத்தி இருக்கு என்ன விஷயம் நடக்குது சுத்தி அப்படின்றதையும் கவனிக்கல. அதனால அந்த மாய காட்டுக்குள்ள அந்த புகையிலே தூங்கிட்டு இருக்காங்க. யாரு ஒருத்தன் தன்னை எண்ணத்தை வழிகாட்டியாவும் அறிவையும் உழைப்பையும் வச்சு சிரத்தையோட செயல்பட்டானோ அவன் தான் அந்த மாய காட்டுல இருந்து வெளியே வந்தான். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையும். சில நேரம் நம்மளோட பேசணும். நமக்கு ஏதாவது குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கும்போது நம்ம கிட்ட பேசணும். நம்ம கிட்ட பேசணும்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்று பேசக்கூடாது. நாமக்கான கேள்விகள் கேட்கணும், நமக்குள்ளே கேள்விகள் கேட்கணும். அந்த நேரத்துல தயவு செய்து டிவியோ பாட்டு சத்தமோ இல்லை இரைச்சல் சத்தமோ இல்லாம பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தனிமையில இருந்து உங்க எண்ணம் என்ன சொல்லுதோ கேளுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தும் நம்ம எவ்வளவு சோம்பேறியா இருந்தாலும் வெளியே வரலாம். அதுக்கான சான்று தான் இந்த 3வது சோம்பேறி. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.